நவகால பயணத்தில் இணைந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் நமக்காக பாடுபட்டு நம்மை மீட்டுக் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அன்பின் வாழ்த்துக்கள். இறையாட்சி வாழ்வு. மனம் மாறாதவர்களால் இறையாட்சி மகிழ்வை புரிய முடிவதில்லை. இறையாட்சி வாழ்வு மனமாற்றத்தின் வாழ்வு. இன்றைய காலத்தில் பல கிறிஸ்தவர்கள் நான் ரட்சிப்பு அடைந்து விட்டேன் என சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே அவர்களிடம் ரட்சிப்பு எப்படி பெற்றீர்கள் என கேட்ட பொழுது அவர்கள் கூறிய பதில், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் முழு மனதோடு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஆகவே நான் ரட்சிப்பு அடைந்தவன் என கூறுவதை நான் கேள்விப்பட்டேன். அன்பானவர்களே, ஆனால் ரட்சிப்பு அடைந்து விட்டேன் என சொல்லுபவர்களுடைய வாழ்விலே எத்தகைய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது அவர்கள் தவறாது ஆலயம் செல்வது, திருச்சபை வேலைகளிலே மும்முரமான ஈடுபடுவது, இப்படியான திருச்சபை சார்ந்த அனைத்து காரியங்களிலும் ஆர்வமோடு ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளார்ந்த வாழ்விலே அவர்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் அங்கு எந்த மாற்றமும் காண முடிவதில்லை. அவர்களுடைய உள்ளத்திலே பகைமை உணர்வு, தீமையான எண்ணங்கள் காணப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இதனை நாம் ரட்சிப்பு என்று சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, இன்று நாம் இயேசு கிறிஸ்துவை முழுமனதோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கிறிஸ்து கற்பித்த இறையாட்சியின் படிப்பினைகளை புரியாதவர்களாக வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே புதுமைகள் செய்ய விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்காக இறையாட்சிக்கான வாழ்வு வாழ பின்வாங்குகின்றோம். அன்பானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து மனம் மாறாவிட்டால் இறையாட்சிக்கான மகிழ்வை புரிய முடியாது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 தொடக்கம் 13 வரையான பகுதிகளிலே காணாமல் போன மகன் உவமையை நாங்கள் வாசிக்கிறோம். இளைய மகன் தந்தையை அறிந்திருந்தான். ஆனால் எப்பொழுது தந்தையை அறிந்து மனம் மாறினானோ அப்பொழுது அவனுடைய வாழ்விலே புதிய மாற்றம் ஏற்படுகிறது. அந்த புதிய மாற்றம் அவனை புதிய மகிழ்வுக்குள் அவனை அழைத்துச் செல்லுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துவை அறிந்தவர்களாக மாத்திரம் நாம் இருந்துவிட முடியாது. கிறிஸ்துவை அறிந்து மனம் மாறியவர்களாக இறையாட்சிக்கான வாழ்வை வாழுகிற பொழுதுதான் இறையாட்சிக்கான மகிழ்வை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே மனம் மாறுவோம், இறையாட்சிக்காக வாழுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசி உங்களோடு இருப்பதாக.